அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 12. மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் சத்தியவசனம் நேயர்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் தேவனாய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையின் இருண்ட பகுதிகளை எல்லாம் வெளிச்சமாக்குவாராக. நானே உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறேன் என்று சொன்னதிலே வெளிச்சத்திற்கும் தேவனுக்கும் இடையிலே ஒரு சம்பந்தம் இருப்பதை காண்கிறோம். தேவன் நானே உலகத்திற்கு வெளிச்சம் என்றால் அவர் இல்லாமல் இருள்தான் இருந்திருக்கும். தேவன் உலகத்தை சிருஷ்டித்த பொழுது ஆதியிலே வார்த்தை இருந்தது. பூமியானது வெறுமையும் ஒழுங்கின்மையுமாயிருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவன் பேசின முதலாவது வார்த்தை என்னது என்றால், வெளிச்சம் உண்டாக கடவது. உலகத்திலேயே முதலாவது தேவன் உண்டாக்கிய ஒரு காரியம் இந்த வெளிச்சம்தான். இந்த வெளிச்சம் இல்லையேல் ஒன்றுமே இருக்க முடியாது. ஆகவேதான் தேவன் சொல்லுகிறார், உலகம் அது உயிரோடு இருக்க வேண்டும், உலகம் ஜீவிக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரு வெளிச்சம் தேவை. நானே அந்த வெளிச்சத்தை கொடுக்கிற ஒளியாய் இருக்கிறேன் என்றார். தாவீது 27ஆம் சங்கீதத்தில் அவன் சொல்லுவான், கர்த்தரின் வெளிச்சமானவர், நான் யாருக்கு பயப்படுவேன் என்று. இன்னும் நாம் பார்ப்போம் என்றால், ஏசாயா 9ஆம் அதிகாரத்திலே இயேசு மனிதனாக பிறந்த பொழுது என்ன நடந்ததென்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 9:2 பார்ப்போம் என்றால், இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. அர்த்தம் என்னவென்றால், தேவனை அறியாத மக்களுக்கு தேவன் தம்மை வெளிப்படுத்தினார். பிதா யார் என்று அறியாமல் மோசேயினிடத்தில் இஸ்ரவேலர்கள், மோசே, தேவன் எங்களோடு பேச வேண்டாம், நீ பேசு என்று சொன்னார்கள். அப்படி பயந்திருந்த ஜனங்களுக்கு இயேசு ஒளியாக வந்து பிதாவை பற்றி அவர்களுக்கு சொல்லி, அவர்கள் பிதாவிற்கு பயப்படாமல் அன்பு கூறும்படி, பிதாவினிடத்தில் அன்பு கூறும்படி அவர்களுடைய இருளை, அறியாமை என்னும் இருளை வெளிச்சம் ஆக்கினார். அதனால்தான் இந்த ஏசாயா 9ஆம் அதிகாரத்திலே முதல் 2 வசனங்கள் அவர் வசித்த கலிலேயா பகுதியை பற்றி எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்னதாக சொல்லியிருக்கிறது. ஆகிலும் அவர் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமாய் ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல அது இருண்டிருப்பதில்லை.
ஏனென்றால் அவர் கடற்கரை அருகிலும் யோர்தான் நதி ஓரத்திலும் உள்ள புறஜாதியாருடைய கலிலேயாவாகிய அத்தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. இந்த உலகத்திலே பலவிதமான இருள்கள் இருக்கின்றன. நம்ம எல்லாருக்கும் தெரியும், வெளிச்சம் இருளுக்கு பகை. ஒரு அறையில் என்ன இருக்கிறதென்றே தெரியாமல் அது மிகவும் இருட்டாக இருக்கும். ஒரு சின்ன தீக்குச்சியை கொளுத்தி ஒரு சின்ன வெளிச்சம் வந்தாலே போதும், அந்த இருள் மறைந்து எல்லாவற்றையும் நாம் பார்க்க முடியும். அதுதான் ஒளியின் தன்மை. ஒளியின் முக்கியமான வேலை என்னவென்றால் இருளை நீக்குவது. ராத்திரி ஒரே இருட்டாக இருக்கிறது, வெளியில் போக பயப்படுகிறோம். ஆனால் காலையிலே சூரியன் உதித்தவுடன் பூமி எங்கும் வெளிச்சம் வருவதினால் நாம் சந்தோஷப்பட்டு இடராமல் நாம் செய்ய வேண்டிய காரியங்களை செய்கிறோம். அப்படியே இயேசு நமக்குள் வந்து விடுவார் என்றால் நம்முடைய உள்ளத்திலும் இருக்கும் இருள் போய்விடும். நமக்குள் இருக்கக்கூடிய இருள் என்ன? முதலாவது இருள் பாவ இருள். இந்த பாவம் நமது மனக்கண்களை குருடாக்கி நாம் தேவனை அறிய முடியாதபடி தடுத்து போடுகிறது. சிற்றின்பங்களும் பொருளாசைகளுமாகிய இவற்றால் இருதயத்தை இருட்டாக்கி தேவனுடைய பரிசுத்தமும் அன்பும் தாழ்மையுமாக வெளிச்சத்தின் குணங்கள் காணப்படாதபடிக்கு இந்த பாவம் நம்முடைய இருதயத்தை இருளாக்கி விடுகிறது. ஆனால் இயேசுவாகிய ஒளி எனக்குள் வரும்பொழுது என்ன நடக்கிறது என்றால் அவர் இந்த பாவத்தை மன்னிக்கிறார். எப்பொழுது இயேசு இந்த பாவத்தை மன்னித்து நான் செய்த பாவத்தை அவர் தான் செய்ததாக ஏற்றுக்கொண்டு எனக்கு தன்னுடைய நீதியை தருகிறாரோ அந்த க்ஷணத்திலேயே என் பாவ இருள் என்னை விட்டு போய் எனக்குள் நீதியின் வெளிச்சம் பிரகாசிக்கிறது. அதனால்தான் இயேசு நானே மெய்யான ஒளி என்று சொன்னார். சகோதரனே, இதை நம்பும். இயேசு உம்முடைய இருதயத்திற்குள் முதலாவது அவர் உண்டாக்க விரும்புவது இந்த வெளிச்சத்தை தான், இந்த ரட்சிப்பின் வெளிச்சத்தை தான், பாவ மன்னிப்பின் வெளிச்சத்தை தான் அவர் உமக்குள் உண்டாக்க விரும்புகிறார். ஆகையால் சகோதரனே, இயேசுவை நீர் ஏற்றுக்கொள்ளும் பொழுது உம்முடைய இருண்ட வாழ்வு, நம்பிக்கையற்ற வாழ்வு, கவலைகளால் சோர்ந்து போன உம்முடைய வாழ்வு அது பிரகாசமானதாக நிச்சயமாய் மாறும். இயேசு அதைத்தான் வாக்கு பண்ணி இருக்கிறார். இரண்டாவதாக, மனிதனை சாதாரணமாக பிடித்திருக்கிற ஒரு இருள் என்னவென்றால் பயம். அதாவது
மரண பயம். ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தில் அகப்பட்டு இருக்கிறவர்களை விடுவிக்கும்படி இயேசு சிலுவையிலே மரித்து மரணத்தை ஜெயித்தார். மரண பயம் எல்லாருக்கும் உண்டு. புகழ்பெற்ற ஒருவரிடம் நீங்கள் எந்த காரியத்திற்கு அதிகம் பயப்படுகிறீர்கள் என்று கேட்ட பொழுது அவர் சொன்னார், நான் மரணத்தை குறித்து பயப்படுகிறேன். எல்லாருக்குமே மரண பயம் உண்டு. ரோட்டில் நடந்து போகும் பொழுதே ஏதாவது ஆக்சிடெண்ட் நடந்துருமோ, எங்கேயாவது தவறி விழுந்து மண்டையில் அடிபட்டு மரித்து விடுவோமோ என்கிற பயம் வயதானவர்களுக்கு அதிகம் இருக்கும், வாலிபர்களுக்கு இருக்காது. காரணம், அவர்கள் முதிர்ச்சி அடைந்திருப்பதினால் அவர்கள் தங்களுக்குள் உள்ள ஜீவன் எவ்வளவு விலைமதிப்பற்றது என்பதை அறிந்திருக்கிறார்கள். வாலிபன் அதை அறிய மாட்டான். ஆகவே இந்த மரண பயம் எல்லாருக்கும் உண்டு. 10-12 ஆண்டுகளுக்கு முன்னதாக வெள்ளூர் கிறிஸ்தவ மருத்துவமனையில் ஒரு புறஜாதியான பெண், ஒரு 8 வயது இருக்கும், அவள் ஒரு கொடிய வியாதியினால் அவள் சேர்க்கப்பட்டாள். அவளுடைய உறுப்புகள் ஒவ்வொன்றாக செயல் இழந்தன. அவருடைய கல்லீரல் இழந்தது, அவளுடைய ஈரல், லிவர், அது செயல்படவில்லை. கொஞ்சம் கொஞ்சமாக அவளுடைய ஜீவன் போய்கொண்டிருந்தது. அப்பொழுது அங்கே இருந்த 2 நர்ஸ்கள் பேசிக்கொண்டார்கள். இவளுடைய இருதயமும் அது செயல்பாட்டை இழந்து கொண்டு இருக்கிறது, 2 நாட்களில் செத்து விடுவாள் என்று. அது எப்படியோ இந்த பிள்ளையின் காதில் விழுந்து விட்டது. அந்த நேரம் முதல் அந்த பிள்ளைக்கு ஒரு பயம் வந்து விட்டது. ஐயோ, நான் சாகப் போகிறேன், எனக்கு பயமாயிருக்கிறதே என்று. அவங்க அப்பாவை கூப்பிட்டா. எங்கள் அப்பா ரொம்ப தைரியசாலி, அவர் என் கூட வருவார்னு. இந்த பிள்ளைக்கு தெரியவில்லை மரணம்னா என்னன்னு தெரியாததுனால அந்த பிள்ளை எங்கள் அப்பா வருவார்னு. அப்பாக்கிட்ட கேட்டா, அப்பா எனக்கு தனியாக சாக பயமாக இருக்கு, என் கூட வருவீங்களான்னு. அவர் நீ சாக மாட்டேம்மா, தைரியமாயிரு, நான் உனக்கு சாக்லேட் வாங்கிட்டு வரேன்னு போயிட்டார். அவள் சொன்னா, எங்கள் அப்பா எப்போவுமே இப்படித்தான், அவர் நழுவிடுவார். ஆனால் எங்கள் அம்மா என்னை ரொம்ப நேசிக்கிறாங்க, அவங்க என் கூட நிச்சயம் வருவாங்கன்னு அவங்கக்கிட்ட கேட்டேன். ஏம்மா, எனக்கு சாக பயமாக இருக்குது, நீங்கள் என் கூட வருவீங்களா? அந்த அம்மாவுக்கு பதில் சொல்ல முடியுமா? முடியவில்லை. அவங்க அங்கே ஒரு சேப்பல் இருக்குது, அந்த சேப்பலில் போய் வாசலில் விழுந்து அவங்க அழுது இயேசுவே உதவும்னு சொல்கிறாங்க. இயேசுவை அறியாதவர்கள், ஆனாலும் இந்த மரண பயத்தின் நேரத்தில் அவர்கள் இயேசுவின் அந்த ஆலயத்திற்கு சென்று இயேசுவே என் பிள்ளையை காப்பாற்றும்னு அவங்க ஜெபம் பண்ணாங்க. ஆனால் இயேசு அந்த தாயின் ஜெபத்தை கேட்டார். ஆனால் அவங்க கேட்டபடி பிள்ளைக்கு உயிர் கொடுக்கலை. அந்த பிள்ளைகிட்ட வந்தார். வந்தோடனே அந்த பிள்ளை யாரோ ஒருவர் வெள்ளை உடுப்பில் வர்றதை பார்த்து நீங்கள் யார் அப்படின்னு கேட்டார். அவர் சொன்னார், நான் தான் இயேசு, பயப்படாதே, நான் இந்த மரணத்தின் பாதையில் நான் சென்றிருக்கிறேன், எனக்கு அது தெரியும், நான் உங்கூட நான் வருகிறேன் அப்படி என்று சொன்னார். அந்த நிமிஷத்திலேயே அந்த பிள்ளைக்கு மரணத்தின் பயம் அற்றுவிட்டது. அவங்க அம்மா வந்தப்போ சொன்னா, ஏம்மா எனக்கு இப்போ பயம் இல்லைம்மா, இயேசு வந்தார்,
அவர் என் கூட வரேன்னு இருக்கார், நீங்கள் அழாதீங்கன்னு. அந்த அம்மாவுக்கு இன்னும் அழுக. என் மகளுக்கு மூளை குழம்பி விட்டது, ஏதோ பிதற்றுகிறாள்னு. ஆனால் அந்த பிள்ளை முகத்தில் ஒரு பெரிய அமைதியும் சந்தோஷமும் காணப்பட்டது. அப்படியே அந்த ராத்திரியில் அவள் மரித்தும் போனாள். சகோதரனே, நீர் இயேசுவை அறியாமல் இருக்கலாம். உம்முடைய பாரத்தில், உம்முடைய வாழ்க்கையில் உள்ள பயங்களினால் நீர் அழுது கொண்டிருக்கலாம், பயப்பட்டு இருக்கலாம். கவலைப்படாதிரும். நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதீர்கள்னு சொன்ன இயேசு நாளைய தினத்திலும் உங்களோடு கூட வருவார். அவர் வெளிச்சமாயிருக்கிறபடியால் உங்களுக்கு பாதையை காட்டுவார். கல்லில் இடராதபடி உங்கள் பாதத்தை காக்க தூதர்களை அனுப்பி உங்களுடைய பாதை அது நன்மையாய் முடிய செய்வார். நம்புங்கள். அதுதான் இயேசு மெய்யான ஒளியாய் இருப்பது. பயம் எனும் இருளை இயேசுவாகிய ஒளி நீக்குகிறது. மூன்றாவதாக, அறியாமை எனும் இருளை. ஆத்துமா அறிவற்றிருப்பது நல்லதல்ல. அந்த ஆத்துமா தேவனை அறிய வேண்டும். அது இயேசு பூமிக்கு வந்த பொழுதுதான் பிதா அன்பானவர், அவர் மனதுருக்கம் உள்ளவர், அவர் நம்மை நேசிக்கிறவர் என்கிற ஒரு கான்செப்ட், தத்துவத்தை சொன்னபடியால் ஜனங்கள் அவரை அறிந்து கொண்டார்கள். இயேசு பூமியில் பிறந்த பொழுது அவர் மெய்யான ஒளியாக இருந்து தன்னை விசுவாசிக்கிற ஒவ்வொரு இருதயத்திற்குள்ளும் அறிவாகிய ஒளியை தந்து அவர் பிதாவை அறிந்து கொள்ளவும் பரம ராஜ்யத்தை சுதந்தரித்து கொள்ளவும் இயேசுவானவர் நமக்கு உதவி செய்கிறார். நமக்கு நன்றாக தெரியும், யோவான் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே, உம்மை அறிவதே நித்திய ஜீவன். தேவனை அறிவதுதான் நித்திய ஜீவன். இயேசு கிறிஸ்து ஒளியாக இருந்து அந்த தேவனை குறித்து நமக்கு போதிக்கும் பொழுது நாம் தேவனை அறிகிறோம். அந்த அறிவது நமக்கு நித்திய ஜீவனை, அதாவது முடிவில்லாத பரலோக வாழ்க்கையை நமக்கு தருகிறது. இயேசு ஒளியாய் இல்லை என்றால் எனக்கு இந்த பாக்கியம் கிடைத்திருக்காது. சகோதரனே, என்ன நினைக்கிறீர்கள்? உங்கள் வாழ்க்கையிலே பாவ இருள் ஆண்டு கொண்டிருக்கிறதா? இயேசுவாகிய ஒளி அதை நீக்குவார். பயம் உம்மை ஆண்டு கொண்டு எதையும் செய்ய முடியாமல் தடுத்து கொண்டிருக்கிறதா? இயேசுவாகிய ஒளி உம்முடைய பாதைக்கு வெளிச்சமாய் இருந்து உம்மை நடக்கச் செய்வார். நீர் இடறல் அடைய மாட்டீர். ஒளியில் நடக்கிறவன் இடறல் அடைய மாட்டான். இயேசுவாகிய ஒளியை பின்பற்றுகிறவன் நித்திய ஜீவனை நிச்சயமாய் அடைந்து கொள்வான். அவன் பிதாவையும் அறிந்திருக்கிறபடியால், அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறபடியால் அவன் முடிவில்லாத சந்தோஷமான வாழ்வை பெற்றுக்கொள்வான். அன்பான சகோதரனே, நீரும் உம்முடைய குடும்பமும் இயேசுவை அறியாமல் இருளுக்குள் இருக்கிறீர்களோ, பாவ இருளில் சிக்கி இருக்கிறீர்களோ, சிற்றின்பமும் உலகமும் பொருளாசையும் உங்களுக்கு பெரிதாய் தோன்றுகிறதோ, எல்லாவற்றிற்கும் மேலான ஒரு சந்தோஷமான இடம் உண்டு. அதுதான்
பரலோகம். அந்த பரலோகத்திற்கு போக வேண்டும் என்றால் வழி இயேசுதான். அவர் சொல்லுகிறார், ஒருவன் என்னை பின்பற்றினால் ஒளியில் நடப்பான், நித்திய ஜீவனை அடைந்து கொள்வான் என்று. ஆகவே மெய்யான ஒளியை உம்முடைய இருதயத்தில் ஏற்றுக்கொள்வீர்களா? எப்படி ஐயா ஏற்றுக்கொள்வது? இயேசுவை நோக்கி கூப்பிடுங்கள். இயேசுவே, என் இருதயம் இருளடைந்திருக்கிறது. உம்முடைய பரிசுத்த வெளிச்சத்தை என் இருதயத்திற்குள் அனுப்பும். நான் என் அந்தரங்க பாவங்களையும் தகாத எண்ணங்களையும் இச்சைகளையும் அறிந்து அவற்றை உம்மிடத்திலே அறிக்கை செய்து மன்னிப்பு பெற்று நான் வெளிச்சத்தின் பிள்ளையாய் மாற எனக்கு உதவி செய்யும். நான் வெளிச்சத்தின் பிள்ளையாய் மாறும் பொழுது நானும் என் குடும்பமும் சந்தோஷமாய் இருப்போம். அந்த வெளிச்சத்தின் வாழ்வை எனக்கு தந்தருளும் என்று இயேசுவை நோக்கி ஜெபியுங்கள். அந்த நிமிஷத்திலேயே உங்கள் வாழ்க்கையில் பெரிய வெளிச்சம் தோன்றும். இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.